மரியாதைக்குரிய பத்திரிகை மற்றும் டிவி மீடியா நண்பர்கள் எல்லாத்துக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி விழாவுக்கு வந்திருக்கோம் மரியாதைக்குரிய எல்லாத்துக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். மேடையில் இருக்கிறவங்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கம். இது ஒரு நன்றி விழா அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது. யாருக்கு யார் நன்றி அப்படிங்கிறது எல்லாருமே முதல்ல பேசிட்டு இருக்காங்க. ஸோ விழாநாயகன் சத்யா மியூசிக் டைரக்டர் அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை முதல்ல தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா படத்துக்கு ட்ரெயிலருக்கு வாங்கி வீடுக்கு அடிங்க அதெல்லாம் ரொம்ப இந்த படத்துக்கு தேவையானதாக இருந்தது. இதில் அடுத்தது நான் நன்றி சொல்லணும். யாருக்குன்னா நம்ம சூப்பர் குட் சவுத்ரி சாருக்கு. என்னன்னா இது எல்லாருமே ஒரு ஆலமரம் மாதிரி இருந்து எல்லாத்தையும் வளர்த்து விட்டவர் ஒரு சவுத்ரி சார் அவர்கள். ஸோ எல்லாம் அங்கேருந்து எத்தனை பேர் வளர்ந்துருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது அவர் சினிமாவுக்கு எவ்வளோ பெரிய ஒரு நல்ல காரியம் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவரை பார்க்கும்போது எனக்கு எப்பவுமே ரொம்ப மரியாதையாக இருக்கும். ஸோ இன்னைக்கு இவங்க எல்லாரும் இவ்வளோ தூரம் வளர்ந்துருக்காங்க. இவங்கனால இன்னும் நிறைய பேர் வளர்ந்துருக்காங்க அப்படிங்கும்போது அவருக்கு நன்றி தெரிவிச்சுக்கணும். இப்போ பெருசாக படத்தை பற்றி நான் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. என்னென்னா படம் 2 பேர் சேர்ந்து விக்ரமனும் ரவிக்குமாரும் சேர்ந்து இது பண்ணியிருக்காங்கும் போது கண்டிப்பாக எவ்வளோ கான்சென்ட்ரேட் பண்ணி கதையிலேருந்து மற்ற விஷயத்துல எல்லாம் அவங்க கேட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்லி தெரியுது. இதில் விக்ரமனுக்கு தான் கொஞ்சம் டென்ஷனாக இருக்கும். என்னென்ன டைரக்டராக இருந்தது கூட அப்போ இன்னும் படம் பண்ணும்போது இந்த ப்ராப்ளத்தை விட இப்போ பையனை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது அது இருக்கிற டென்ஷனுக்கு தான் அதுதான் ரொம்ப அதிகமான டென்ஷன். அதே மாதிரி அடுத்தது அவருடைய புள்ள விஜய் கணேஷ்கா இருக்காரு. அவருக்கு தான் சோதனை. என்னன்னா எங்கிருந்து வர்றாரு யாரு என்னன்னு சொல்லிட்டு அதை மைண்டில் வச்சுக்கிட்டே பார்ப்பாங்க. அது ஒரு பெரிய எடுத்துன்னுமே அது ஒரு கொஞ்சம் இறங்கிலான்னு ஒரு சமாச்சாரம். உடனே கம்பேர் பண்ணி சொல்லுவாங்க, அவர் அப்படி பண்ணாரு இவர் இப்படி பண்ணாரு அது இதுன்னு சொல்லிட்டு. ஸோ ஆனால் ஃபர்ஸ்ட்லேயே சோதனையை சந்திக்கிறது நல்லது தான். ஏன்னா ஃபர்ஸ்ட்டில் சோதனையை சந்திச்சுட்டு அதுக்கப்புறம் பின்னால் போக எல்லாமே ரொம்ப சாதாரணம் அப்படிங்கிற மாதிரி ஆகி போகும். இப்போ இவங்க எனக்கு தெரிஞ்சு 2 இது எப்பவுமே கை கொடுக்கக்கூடியது லவ் ஸ்டோரி ஒன்று, அதுக்கு அடுத்தது ஆக்ஷன் ஒன்று. இதுதான் உலகம் பூரா எல்லா இடத்துலையும் என்றைக்குமே கை கொடுத்துட்டு இருக்கிறது. ஸோ இப்போ ஆக்ஷன்னு சொல்லி இந்த படம் அந்த ஹிட் லிஸ்ட் அப்படிங்கிறதையே அதை ஆக்ஷன் படமாக எடுத்திருக்காங்க. அதனால் கனிஷ்கா கொஞ்சம் சேஃபாக தான் இருப்பார், அதில் ஒன்றும் சந்தேகமாக இருக்காது. ஸோ விக்ரமகிட்டையும் ஏகப்பட்ட ஹிட் லிஸ்ட் இருக்குது. அதே மாதிரி ரவிக்குமார் அவர்கிட்டையும் ஏகப்பட்ட லிஸ்ட் இருக்குது. ரவிக்குமார் எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்ன காரணம் அப்படின்னா எந்த டைரக்டருக்குமே அவர் எப்பவும் டைரக்டருடைய அதாவது எந்த ப்ரொடியூசருடைய டைரக்டர் அப்படின்னு சொல்லி பேர் எடுத்தவர். அதே மாதிரி அவர் கூட நான் ஒரு படம் தான் என்ன படம் சுயமரமா அது அவர் டைரக்ட் பண்ணார். நான் என் சிசியும் எல்லாருமே நடித்தோம். என்னென்னா இப்போ அவரை பற்றி மற்றவங்க சொல்லுவாங்க என்னன்னா அவர் அந்த ப்ரொடியூசருக்கு எவ்வளோ சேஃபாக இருக்கணும் அப்படிங்கிறதுல எவ்வளோ கான்சன்ட்ரேஷனாக இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி ஒரு நாட்டில் இந்த சீன் இவ்வளோ சீன்னா அது சீன் எடுத்தே ஆகணும் அப்படிங்கிறதுல எவ்வளோ கான்சன்ட்ரேஷனாக இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் எனக்கு கஷ்டம். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு நான் சீன் எடுக்கிறதுன்னா அந்த முந்தான முடிச்சில் அந்த முருங்கைக்காய் சீன் இருக்க அந்த சீனுக்கு டெய்லி முருங்கைக்காய் கீரை எல்லாம் செஞ்சு கொண்டு வருவாங்க. எனக்கு இன்னும் மைண்டில் செட் ஆகலைன்னா அப்போ அதெல்லாம் சாப்பிட்ருங்க நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படிங்க. இப்படி ஒரு 3 தடவை அந்த ஸ்வீட்டெல்லாம் எடுத்துக்கிட்டு வாந்தி எடுத்துன்னே வருவாங்க. அந்த சீன் எனக்கு இன்னும் மைண்டு கரெக்டாக செட் ஆகலைன்ட்டு அது ஒரு 3 தடவை எல்லாம் சாப்பிட்ருங்க அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி எனக்கு மைண்டுக்கு செட் ஆகணும்னு நான் பார்த்துக்கிட்டு இருப்பேன். ரவிக்குமாரை பொறுத்த வரைக்கும் மைண்டில் ஏற்கனவே செட் பண்ணிடுறாரு என்னன்னு தெரியல, கரெக்டாக முடிக்கணும்னு சொல்லி கரெக்டாக பிளான் பண்ணி கரெக்டாக முடிப்பார். ஸோ இவங்களுடைய ஹிட் லிஸ்ட்டில் அவர் கனிஷ்கா நடிக்கிறது அப்படிங்கிறது அவர் இன்ட்ரடியூஸ் ஆகிறார் அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக உத்தரவாதமாக சொல்லலாம் இந்த படம் சக்ஸஸ் ஆகணும். அதனால் அட்வான்ஸ் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி கனிஷ்காவுக்கு நிறைய நண்பர்கள்லாம் இருக்காங்க. ஏன்னா மெயினாக அதெல்லாம் வேணும் நமக்கு, நண்பர்கள் சப்போர்ட் அப்படிங்கிறது இப்போல்லாம் அது ரொம்ப முக்கியமான ஒரு சமாச்சாரம். ஸோ நிறைய பேர் இந்த நண்பர்கள் மட்டும் இல்லாமல் ஃபேன்ஸ் அப்படிங்கிறது இந்த படத்துக்கு அப்புறம் கண்டிப்பாக அவருக்கு ஏன்னா ஃபஸ்ட்டு படத்துலேயே அது கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த படத்தில் நிறையா இருக்குது.
அதனால அட்வான்ஸ் வாழ்த்துக்களை எல்லாத்துக்குமே நான் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி சார். அடுத்ததாக தயாரிப்பாளர் டி சிவா அவர்களை அன்போடு பேச அழைக்கிறோம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். தமிழ் சினிமா வரலாற்றின் தலை சிறந்த இயக்குநர்களில் ஒருவரான ரவிக்குமார் அவர்களும், அதே போல் ஒரு தலை சிறந்த இயக்குனரான விக்ரம் அவருடைய மகனும் இணைகின்ற ஒரு படம். ரவிக்குமார் சாரை பொறுத்த வரைக்கும் ஒரு மிகச்சிறந்த இயக்குனர் மட்டுமல்ல, மிகச்சிறந்த சிஷியன்கிறது இந்த இடத்துல ப்ரூவ் பண்ணியிருக்கார். அவர் மிகச்சிறந்த குரு, மிகச்சிறந்த நண்பர், மிகச்சிறந்த அப்பா, மிகச்சிறந்த கணவர், இப்படி எல்லா விதமாக மிகச்சிறந்தவராக நான் அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கும் அந்த கேரக்டருக்கும் நான் மிகப்பெரிய ரசிகர். ஒரு தயாரிப்பாளராகவும் இந்த படத்தில் அவர் மாபெரும் வெற்றியை பெற வேண்டும். விக்ரமன் அவர்களுக்கு அவருடைய மகனால் அவருடைய புகழ் மேலும் கூட வேண்டும் என்று என்னுடைய ஆசை. கனிஷ்கா நம்ம ஸ்கூல் டேஸ்லேருந்து பார்த்துட்டு இருக்கோம். அவருக்கு இப்படி ஒரு வாய்ப்பை மொத்த இண்டஸ்ட்ரியும் சேர்ந்து இன்னைக்கு ஒரு திரை திருவிழா போல இன்னைக்கு கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு வந்த ஏவி ஆகட்டும், இதுக்கப்புறம் படம் ரிலீஸ்க்கு தரப்போற ப்ரொமோஷன் ஆகட்டும், எல்லாமே மொத்த இண்டஸ்ட்ரியும் அவங்க பின்னாடி நிற்குதுன்னா, இந்த இண்டஸ்ட்ரிக்கு நீங்க இவ்வளவு பண்ணியிருக்கீங்க. உங்களால் லாபம் அடைந்த தயாரிப்பாளர்கள், விநியோகஸ்தர்கள், திரையரங்கு உரிமையாளர்கள், டெக்னீஷியன், ஆர்டிஸ்ட்னு இவ்வளவுதான் லிஸ்டே போட முடியாது. அந்த லிஸ்ட் ஹிட் லிஸ்ட் விட பெரிய லிஸ்ட். அதனால உங்களுக்கு எல்லா தகுதியும் இருக்கிறது. மொத்த இண்டஸ்ட்ரியும் உங்களுக்காக இந்த படத்துக்காக உழைப்பதற்கும் இதுக்காக இது ஒரு ப்ரொமோஷன் பண்றதுக்கும் கடமைப்பட்டிருக்கோம். இதெல்லாம் நாங்கள் செய்யக்கூடிய நன்றி கடனை தவிர வேற எந்த விதமான இதுல எதுவுமே கிடையாது. அந்த அளவுக்கு இந்த தமிழ் சினிமாவுடைய வரலாற்றில் உங்களுடைய பங்களிப்பு, உங்க ரெண்டு பேருடைய பங்களிப்பு மிக மிக முக்கியமானது. அதனால இந்த இடத்துல நான் இந்த விஷுவல்ஸ் ட்ரெய்லர்லாம் ரொம்ப இம்பாக்டா இருந்தது. மேடைக்கு சொல்ற மாதிரியே இல்லவே இல்லை, ரொம்ப நல்லா இருந்தனால இந்த புது இயக்குனர் ரெண்டு பேருமே நிச்சயமா ரவிக்குமார் சாரோட பேரை காப்பாற்றுவாங்க, அவருக்கு இன்னும் பெருமை சேர்ப்பாங்கன்னு நிச்சயமா நம்புறேன். அதே போல சத்யா தமிழ் சினிமாவின் மிக குறிப்பிடத்தக்க ஒரு மியூசிக் டைரக்டர், அவ்வளவு டேலண்ட் அவர். இந்த படம் அவருக்கு ஒரு பெரிய ஒரு பிரேக், ஒரு டர்னிங் பாயிண்ட கொடுக்குன்னு நான் நம்புறேன். மொத்த டீமுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அதே போல இந்த படத்துல விளக்கமா நீங்க விஜய் சார்னு எடுத்தீங்கன்னா, சூர்யா சார்னு எடுத்தீங்கன்னா, அவன் கேரியர் எங்க ஸ்டார்ட் ஆச்சுன்னா கேப்டனோட ஸ்டார்ட் ஆச்சுன்னு நம்ம சொல்லுவோம். அதே மாதிரி கனிஷ்கா நாளைக்கு எவ்வளவு வாழ்க்கையில சாதிச்சாலும் அது எங்க ஸ்டார்ட் ஆச்சுன்னா நம்ம சுப்ரீம் சார் சரத்குமார்னால ஸ்டார்ட் ஆச்சுன்னு சொல்லுவாங்க. அந்த பெருமை அது நாங்க எல்லாருமே கேப்டன் ஸ்கூல். அதனால அந்த மனசு அப்படியே அவருக்கும் வந்திருக்கு. இன்னைக்கும் அவ்வளவு பெஸ்ட் ரோல் பண்ணி கொடுக்கறதாகட்டும், உதவி பண்றதாகட்டும், சோசியல் சர்வீஸ் ஆகட்டும், கேப்டனுக்கு அப்புறம் இன்னைக்கு இந்த இண்டஸ்ட்ரியில பெயர் விட்டு சொல்ல போனால் எங்கள் அன்புக்குரிய எங்களுடைய சரத் சார் நாங்கள் சொல்லுவோம். அவர் இந்த படத்துல பண்ணி கொடுத்ததுன்றது அவர் அன்போடும் நன்றியோடும் எப்படி பண்ணியிருந்தாலும் சரி, அந்த மனசுக்கு நன்றி. அதனால கனிஷ்கா நிச்சயம் மிகப்பெரிய உயரத்தை தொட போறார். எங்க தொட்டாலும் அதனுடைய அஸ்திவாரம் சரத்குமாராக இருப்பேன் என்பது ஒரு நன்றியை நான் சொல்லிக்கிறேன். அதே மாதிரி எனக்கு 2 வேண்டுகோள் இதுக்கு நான் சொல்றேன். அனைத்து பத்திரிகை நண்பர்களுக்கும் ஒரே ஒரு விஷயம், இந்த தமிழ் சினிமாவில் ரவிக்குமார் சாரும் விக்ரமன் சாரும் கொடுத்த பங்களிப்பு இன்றியமையாதுன்ற மைண்ட்ல வச்சுட்டு, அவங்க சைட்ல இருந்து விக்ரமன் சாரோட வாரிசு ஒன்றும் தயாரிப்பாளர் ரவிக்குமார் சார் வரும்போது அது உங்கள் வீட்டு படமாக, உங்களையே தயாரிப்பாளர்களா நினைச்சு, உங்கள் வீட்டு பிள்ளை நடிக்கிறதா நினைச்சு அந்த படத்தை நீங்க ப்ரொமோட் பண்ணுறது என்னுடைய வெண்போட நான் கேட்டுக்கிறேன். இரண்டாவதாக மிக முக்கியமான விஷயம், தமிழ் சினிமா தியேட்டர்ல கூட்டம் இல்ல தியேட்டருக்கு ஆள் இல்லைன்னு இன்னும் பெரிய கோஷம் எழுப்பிக்கிட்டே இருக்கிறோம் நாம் இன்னும். ஆனா தமிழ் சினிமா தியேட்டர் எல்லாம் திருவிழா கூட்டமாகினது, திருவிழா தேராக்கினது, தியேட்டர் எல்லாம் தேராக்கினது இந்த 2 டைரக்டர்களும். இவர்களுடைய படம் வருது. தமிழ் திரையரங்கு உரிமையாளர் அத்தனை பேருக்கும் தமிழ் இண்டஸ்ட்ரி சார்பாக என்னுடைய பாதமணிந்த வேண்டுகோள், உங்கள் வீட்டில் இருக்கிற பிள்ளை தான் இந்த படத்தில் நடிச்சிருக்கான். அந்த ஸ்கிரீன்ல ரிலீஸ் பண்ணும்போது என்ன ஷோ கொடுக்கணும், எப்படி ஓட்டணும், எப்படி நடத்தி கொடுக்கணும், எப்படி ஷேர் கொடுக்கணும்ன்றத தயவு செய்து உங்கள் வீட்டு படமாக நினைத்த அந்த படத்தை இங்கே ஆதரிக்க வேண்டும் என்று அனைத்து திரையரங்கு உரிமையாளர்களையும் மொத்த தமிழ் சினிமாவின் சார்பாக வேண்டுகோள் விடுக்கிறேன். நன்றி, வணக்கம். மிக்க மிக்க நன்றி சார். அடுத்ததாக இயக்குனர் மிஷ்கின் அவர்களை அன்போடு பேச அழைக்கிறோம். காலை வணக்கம். தாமதமாக வந்ததுக்கு மன்னிக்கணும், நான் ட்ரைலர் பார்க்கல, நான் ஈவினிங் பார்த்துறேன். ரொம்ப அழகான பேர் கனிஷ்கா, ஒரு அரசனுடைய மகா புருஷனுடைய பேர் அவர் தந்தை வச்சிருக்காரு. விக்ரமன் சாருடைய டைட்டில்ஸ்ல ரொம்ப பிடிச்சது புது வசந்தமும் வானத்தை போடுற அப்படின்றது. இந்த மாதிரி டைட்டில் என்னாலும் யோசிக்க முடியுமான்னு தெரியல. ஆக்சுவலாக பியூட்டிஃபுல் டைட்டில். நான் பழகிய சினிமாக்காரர்களே எப்பொழுதுமே எளிமையாக ஆரம்பத்தில் இருந்த கதைகளை இவர் சொல்லிட்டாரு. அது எப்படி ஆரம்பிச்சு திருப்பி எப்படி இது
அப்புறம் சொன்னாங்க, என்ன பண்ணுறாங்க இந்த பையன், சூப்பராக பண்ணுறாங்க. அதை நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். என் புள்ள அருமையாக நடிச்சான்னு அடுத்தவன் சொல்கிறத கேட்க எப்படி ஒரு தாய் சந்தோஷப்படும், அந்த மாதிரி ஒரு தாயாக நானும் சந்தோஷப்பட்டேன். நான் விஜய் கனிஷ்காவோட வெற்றி இவங்களை மட்டும் இல்லை, தமிழ் இண்டஸ்ட்ரியில் எல்லா இயக்குனர்களையும் சந்தோஷப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம்ங்கிறது எங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஸோ நிச்சயமாக இந்த படம் ஜெயிக்கும், இந்த படம் ஜெயிக்கணும், ஹிட் லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு நம்பர் 1 வரும். ஏன்னா இங்கே பாருங்கள், எல்லாம் அவங்களுடைய ஆட்கள் தான், எல்லாம் ஒரு குடும்பம் தான். இன்னைக்கு சரத்குமார் சார் இவ்வளவு அழகா அவர் உறுதுணையாக இருந்திருப்பாருன்னா அது எந்த அளவுக்கு ஒரு இன்வால்மெண்ட் இருந்திருக்கும் பாருங்க. ஸோ எல்லா நல்ல உள்ளங்களும் இணைந்து உருவாக்கி இருக்கக்கூடிய இந்த திரைப்படம் நான் பார்த்தேன். ஏற்கனவே இசையமைப்பாளருக்கு முதல்ல எனக்கு தெரியும், அவர் ரொம்ப அற்புதமாக பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் அப்டேட்டடாக இருக்கு. இன்னைக்கு வரக்கூடிய மற்ற படங்கள்ல என்னென்ன இருக்குமோ அத்தனை இருக்கு. பெரிய படங்கள் நான் சொல்றேன், ரஜினி காம்பினேஷன்ல வர்ற படங்கள்ல என்ன இருக்குமோ அது இருக்கு இந்த படத்துல. ரஜினி சாருக்கு ஈக்குவலா நீங்க தம்பியை பில்டப் பண்ணியிருக்கீங்க. இந்த படத்தோட இசை மிகப்பெரிய வெற்றியாக உங்களுக்கு அமையும் சத்யா அவர்கள். ஆக இந்த வியாபாரத்தை பற்றியாலும் சொல்லி ஏற்கனவே வித்தாச்சு, இது பெரிய லாபம் வந்துருச்சு. நீ அதை விட பெரிய லாபத்தை சம்பாதிச்சு கொடுக்க வேண்டியது உங்க கையில் இருக்கு. கனிஷ்காவுக்கு இவ்வளவு பெரிய ரசிகர் என்ன செட்டப்பா, தானா சேர்ந்த கூட்டம். ஏன்னா அவருக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸுங்க இருக்காங்க, எனக்கு தெரியும் கனிஷ்காவுக்கு. ஸோ ஐ லவ் யூ ஆல் பிகாஸ் with all your blessings you have to take this success to every nook and corner in through all your messages. நான் இன்னொரு விஷயம் நான் யோசனை பண்ணேன், இந்த தமிழ் சினிமாவை நம்மளும் கூட பப்ளிசிட்டி பண்ண ஆரம்பிச்சிடலாம். நம்ம எவ்வளவு வெட்டியான விஷயங்களை மெசேஜா அனுப்பிட்டு இருக்கோம் பார்த்தீங்களா. ஒரு நாளைக்கு காலையில் இருந்துச்சா ஒரு 500 பேர் மெசேஜாவது வராது. அதை கொஞ்சம் ஆக்டிவா இருக்கிறவங்களுக்கு 1000 எல்லாம் வரும். சும்மா இருக்கிறவங்களே சும்மா இழுத்து விட்டுருவான் ஏதாச்சும் ஒரு குரூப்ல. நீங்க அந்த குரூப்புகளுக்கெல்லாம் ஒரு நல்ல விஷயத்த சொல்லலாம். இந்த படத்தை பாருங்க, இந்த படம் சூப்பரா வந்திருக்கு, இந்த படத்தோட ட்ரெய்லரு எல்லாத்தையும் இது பண்ணி இது எப்படி இருந்தது, இந்த ஃபீல் எப்படி இருந்தது ஒவ்வொருத்தரும் அனுப்பிச்சோன்னு வைங்க, அது கிட்டத்தட்ட 1,00,000 பேரை போய் சேர்ந்தடையும். அந்த 1,00,000 பேரையும் நம்ம படம் பார்க்க வைக்க முடியும் என்பதை உங்களுக்கு தெரிவித்துக் கொண்டு, ஹிட் லிஸ்ட் இவங்க ஹிட் ஆக்கிட்டாங்க, அதை சூப்பர் ஹிட் ஆக்க வேண்டியது நம்ம பொறுப்பு என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர்கள் சங்க தலைவர் உதயகுமார் அவர்களுக்கு நன்றி. அது மாதிரி பெப்சி தலைவர் வர்றதா இருந்தது, ஆனால் அவங்க ஆந்திராவில் அவங்க ஒய்ஃப் ஷூட் இல்லை, அதான் அவங்க எலெக்ஷன் இல்லை அது இல்லை. செல்வமணி சார் காலையில் எனக்கு கூப்பிட்டாரு, ஓட்டு போட போயிட்டே இருக்கேன், விக்ரமன் சாருக்கு சொல்லுங்க தயவு பண்ணி நான் இருக்கிற இடத்துல நீங்க இருந்து வாழ்த்திருங்கன்னு என்னாரு. செல்வமணி சாருடைய வாய்ஸா நினைச்சு என் பிள்ளைக்கு நான் வாழ்த்து தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். வாழ்க வாழ்க, சூப்பர் ஹிட் ஆகட்டும் ஹிட் லிஸ்ட். நன்றி. சுப்பிரமணிய சிவா எங்க இருக்காரு சார்? வாங்க. சுப்பிரமணிய சிவா தனுஷுக்கு எல்லாம் நீங்க தான், எங்களுக்கும் கூட இருந்து அட்லீஸ்ட் ஒரு வாழ்த்துக்கள் சொல்லுங்க ப்ளீஸ். இப்படி ஒரு பரிபூர்ண ஒரு விழாவை விக்ரமன் சாரும் KS ரவிக்குமார் சாரும் தான் பண்ண முடியும். அதுக்கு காரணம் அவங்க சூப்பர் குட்ன்ற ஒரு மாபெரும் கோயிலில் இருந்து வந்தவர்கள். அந்த ஆஃபீஸை நான் பார்ப்பேன், அது ஒரு வரம் கொடுக்கிற ஒரு கோயில் மாதிரி எப்போதும் ஒரு 50 பேர் நிற்பாங்க. அதுக்கு காரணம் விக்ரமன் சாரும் ரவிக்குமார் சாரும். இப்போ புது கோயில் ஒன்று வந்திருக்கு, அந்த கோயிலில் விஜய் கனிஷ்கா வந்திருக்காரு. கனிஷ்கர்ன்ற அந்த மகாராஜா தான் அசோகருக்கு முன்னாடி மகா கனிஷ்கர். கனிஷ்கர்ன்றது ஒரு தரம் அப்படின்ற ஒரு அர்த்தத்தில் சேர்ந்தது. மாபெரும், அதாவது ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான், இந்தியாவினுடைய வட பகுதிகளை எல்லாம் சேர்ந்து ஆட்சி செய்த ஒரு பௌத்த மன்னன், மகா மன்னன் கனிஷ்கர். அந்த பேர் உங்கள்கிட்ட இருக்கு. நீங்களும் திரைப்பட உலகத்தில் மாபெரும் நடிகராக வலம் வர என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். அடுத்து இன்னொரு மாபெரும் பொறுப்பு உங்களுக்கு இருக்கு. நீங்க உங்க அப்பா குடும்பம் 100 பசுமாடு 100 எருவு மாடு, அவ்வளோ பெரிய
வயல்வெளிகள் உள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு குடும்பத்திலிருந்து வந்தவர் உங்க தந்தை. அவர் வந்து இங்க பசியாலும் பட்டினியாலும் கடந்து தான் இந்த இடத்த அவர் அடைஞ்சிருக்காரு. இவ்வளோ மனிதர்கள் அவர் கூட இருக்கிறாங்கன்னா அவருடைய மிகப்பெரிய தியாகமும் அடுத்தது அவருடைய உறுதியும் தான். அது உங்களுக்கு வேணும். ஏன்னா நீங்கள் ரொம்ப நல்லா படிக்கிற பையன். அப்படி ஒரு படிப்பை விட்டு விட்டு இந்த துறைக்கு வந்திருக்கீங்க. இன்னைக்கு இருக்கிற ஒரு விஜயை பற்றி உங்கள் அப்பா பல இன்டர்வியூவில் சொல்லியிருப்பாங்க. ஒரு தடவை அப்படியே கண்ணை மூடிக்கிட்டு கேட்டால் அடுத்தது நடிப்பார். டைலாக் எவ்வளோ பெரிய டைலாக் இருந்தாலும் அவ்வளோ கான்சன்ட்ரேஷனாக இருப்பார் விஜய்ன்னு சொல்லுவார். விஜயகாந்த் சாரை பற்றி சொல்லுவார். இன்னும் சொல்லப்போனால் தனுஷ் ஒரு தடவை கேட்டாப்புலன்னா அப்படியே நடிப்பாப்புல. அந்த அளவுக்கு அந்த டெடிகேஷனாக இருப்பாங்க. ஒரு தொழில் மீது 100க்கு 100% அந்த அதிலே இருக்கிறது தான் வெற்றியினுடைய மிகப்பெரிய இடமா இருக்கும். அதுதான் வந்து விக்ரம் சார் அடிச்சிருக்காங்க. அதுதான் ரவிக்குமார் சார் 29 லட்சம் 30 நாள்னா 28 லட்சத்தில் 29 நாளில் எடுக்கிற ஒரு இயக்குனர். இன்னைக்கும் ஒரு மாபெரும் சங்கர் கே சங்கருக்கு பிறகு எம்ஜிஆர் சிவாஜி வச்சு மாற்றி மாற்றி எடுத்த இயக்குனருக்கு பிறகு ரஜினி சார் கமல் சாரை மாற்றி மாற்றி இயக்குனிய ஒரு மாபெரும் இயக்குனர் கே எஸ் ரவிக்குமார் சார். அதெல்லாம் இன்னொரு இயக்குனருக்கு கிடைக்குமான்னு தெரியாது. அத்தனை பேருக்கும் சிறந்த பேரோடு, அத்தனை தயாரிப்பாளர்களையும் சிறந்த பேரோடு வந்தவர் ரவிக்குமார் சார். அப்படி ஒரு ப்ரொடக்ஷனில் நீங்கள் நடிச்சிருக்கீங்க. உங்களுக்கு நான் சொல்ல வேண்டியது ஒன்று தான். இந்த மாதிரி பெரிய இடங்களில் இருக்கிற நீங்கள் நாளைக்கு இந்த படம் மாபெரும் வெற்றி அடைஞ்சிரும். கதை கேட்க சொல்லும் போது அவங்க அப்பா தான் கேட்குறாராம், அவங்க அண்ணன் தான் கேட்குறாராம் அப்படின்னு விட்டுறாதீங்க. நீங்களே கேளுங்க எல்லா கதையும். ஏன்னா நீங்கள் தான் யூத் வைப். உங்களுக்கு தான் இப்போ இருக்கிற ட்ரெண்டு தெரியும். அவங்களும் கேட்கணும். செகண்ட் ஒப்பீனியன் வச்சுங்க. யாரும் ஃபோன் பண்ணாலும் நீங்கள் எடுங்க. நீங்களே கதை கேளுங்க. பிடிக்காத கதையை அவாய்ட் பண்ணுங்க. நல்ல கதையை பண்ணுங்க. மிகப்பெரிய வெற்றியடைய என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். உங்க அப்பா வந்து அவையத்து முந்தியிருக்கு செயல் பண்ணிட்டாரு. நீங்க இவன் தந்தை என்னோற்றான் கொள்கன்னு சொல். இந்த பையனை பெற்றெடுக்க அந்த தந்தை என்ன பாடுபட்டாரோ அப்படின்ற பேரை நீங்க எடுத்துருவீங்க. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். பல்லாண்டு 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 வாழ்க. நன்றி. சரண் சார், எழில் சார் இவங்கெல்லாம் பேச மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. சந்தான பாரதி எல்லா நண்பர்கள் உங்களுடைய வாழ்த்துக்கள் என்றைக்கும் எங்களுக்கு இருக்கும்னு எனக்கு தெரியும். அப்புறம் முதலில் மேடை ஏறியவர் ஒருத்தரை இறுதியாக பேச அழைக்கிறோம் என்றால் அவர் தான் சீஃப் கெஸ்ட், இயக்குனர் விக்ரமன் சார் அவர்கள். அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப நேரம் எடுக்க முடியாது, என்ன டைம் ஆயிடுச்சு, ஷோ ஆரம்பிக்கணும். நான் பேசணும்னு நினச்சது தான் ரவிக்குமார் பேசினார். அதனால் நான் மறுபடியும் பண்ணேன்னா அது ரீப்ளேயாக இருக்கும். இந்த படம் தயாரித்த கே எஸ் ரவிக்குமார் அவர்களுக்கு எனக்கு மனமார்ந்த நன்றி. என் சார்பாகவும் என் குடும்பத்தார் சார்பாகவும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. இயக்குநர்கள் சூரியகதிர், கார்த்திக் ஆகியோருக்கு என்னுடைய நன்றி. பையன் பற்றி நான் சொல்லணுன்னா, நல்லா நடிச்சிருக்கான்னு எல்லாரும் பாராட்டினாங்க, ஃபோன் பண்ணாங்க. நானும் படம் பார்த்தா நல்லா பண்ணியிருக்கான். நான் வந்து ஒரு அப்பாவும் இல்லாமல் ஒரு டைரக்டராக இருந்து சொல்கிறேன், நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன். நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக சொல்லுவீங்க. எனக்கு ரொம்ப நான் சந்தோஷப்படுற விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஷூட்டிங் வந்து காலைல 7 மணிக்கு ஷூட்டிங் அப்படின்னு சொன்னால் 6 மணிக்கெல்லாம் வீட்டிலேருந்து கிளம்பி 6:30 மணிக்கு ஸ்பாட்டில் முதல் ஆளாக இருக்கிறது என் பையன் தான். அதில் எனக்கு ரொம்ப பெருமை. எல்லாரும் சொல்லுவாங்க, இப்போ டைரக்டர் இருக்காங்க, ப்ரொடியூசர் இருக்காரு, கேட்டு பாருங்க. கனிஷ்கா வந்து டிசிப்ளின் மெயின்டைன் பண்ணுவான். டைரக்டர் என்ன சொல்கிறாரோ அதை நடிச்சுட்டு வந்துடுவான். அந்த மாதிரி பண்ணுறான். அதனால் தயாரிப்பாளர்கள் யாரும் பயப்பட வேண்டாம், அவன் லேட்டாக வருவான் அப்படின்லாம் நினைக்க வேண்டாம். 10 கோடி ரூபா சம்பளம்லாம் கேட்டுற மாட்டான். கண்டிப்பாக பயப்பட வேண்டாம். ஏன்னா கதை தான் முக்கியம். கதை கேட்டுகிட்டே இருக்கான். அவன் தான் கேட்குறான். சுப்பிரமணிய சார் சொன்னார், நீ தான் கேட்கணுன்ட்டு அவன் தான் கேட்டுட்டு இருக்கான். நிறைய கதைகள் கேட்டுட்டு இருக்கான். அதில் நல்ல கதை 2-3 கதை செலக்ட் பண்ணி வச்சுருக்கான். அடுத்தடுத்து பண்ணுவான். அவனுடைய வெற்றிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். இந்த படத்தினுடைய இயக்குநர்களுக்கும் தயாரிப்பாளருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். ஆங்கர் பண்ண வந்து நிறைய நான் குறுக்கிட்டேன், சாரி ஃபார் தட்.
ரியாஸ் ஒரு சரத்தாரை போய் கேட்கலான்னு நினைச்சது எனக்கு பெரிய பெருமை தான். ஏன்னா அவர் நம்பிக்கை மேலே வச்சிருக்க நம்பிக்கை, அந்த நம்பிக்கை இந்த திரைப்படத்திற்கு வீண் போகாது. இட் வில் பி ஒன் அமாங் த ஹிட் லிஸ்ட் அண்ட் இட் வில் பி அ ஹிட். நல்லபடியாக திரைப்படத்தில் வந்து நேரடியாக போய் சென்று நீங்கள் பார்க்க கேட்டுக்கொண்டு, அடிக்கடி ரவிக்குமாருக்கும் எனக்கும் சண்டை வர்றதை பற்றி டிபேட் நடக்கும். அதுக்கு ரவிக்குமார் ஒரு தயாராக இருக்குமாறு கேட்டுக்கொண்டு, என்னை வந்து வாழ்த்தி பேசிய அனைவருக்கும், என்னை பற்றி வாஸ் சார் சொன்னாங்க, சிவா சொன்னாங்க, ஜெயம் ரவி சொன்னாங்க, சொன்ன அனைவருக்கும் என் நன்றியை சொல்லி, அனைவருக்கும் பிறருக்கு உதவியாக இருந்து உபத்திரவம் இல்லாமல் உதவியாக இருப்பது தான் மனித வாழ்க்கை. நாம் இருக்கின்ற சில காலத்தில் நல்லது செய்து விடைபெறுவோம். ஜாதி மத மொழிபேதமற்ற ஒரு சிறந்த சமுதாயத்துக்கு ஒரு பாடுபட்டு கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி. 150 வருஷம் வாழப்போற சரத்குமார் சாரோட நானும் கடைசி வரைக்கும் நின்று போராடணும், சண்டை போடணும், நட்பாக இருக்கணும்னு ஆசைப்படுறேன். இப்போ அந்த மியூசிக் டைரக்டர்லேருந்து, நம்ம ஆர்ட் டைரக்டர்லேருந்து, மேக்கப் அண்ட் கோதண்டம்லேருந்து, காஸ்டியூமர் மூர்த்தியிலேருந்து எல்லாரையுமே பேச வைக்கணும்னு தான் ஆசை. டைரக்டரையே பேச வேணாம்னு சொன்னது காரணம் டைம் லிமிட் தான். 12 மணி ஆக போகுது. அதனால தேட்டருக்காரங்களுக்கு வந்து, தேட்டர் ஓனருக்கும் இன்னும் ஒரே 3 பேர் தான் பேச போகிறோம். மிஸ்டர் விஷ்ணு கமல் அவர்களுக்கு என்னுடைய வேண்டுகோள், 3 பேர் தான் நாங்கள் அழைக்கிறோம், அதுக்குள்ள முடிச்சுப்போம். ஓகே. அடுத்தது சுரேஷ் காமாட்சி, மாநாடு தயாரிப்பாளர், என்னுடைய நண்பர், ராசியான கை. வாங்க, உங்க வாழ்த்துக்கள் வேணும். அனைவருக்கும் காலை நேர வணக்கம். இந்த மேடையே ரொம்ப பாசிட்டிவாக இருந்தது. அதாவது பாக்யராஜ் சார், பார்த்திபன் சார், விக்ரமன் சார், ரவிக்குமார் சார்னு சொல்லிட்டு ஒரு அழகான மேடை. விக்ரமன் சார் வந்து அவருடைய படங்கள் எல்லாமே புது வசந்தம் தொடங்கி எல்லா படங்களுமே அவருடைய கதாபாத்திரங்கள் எல்லாமே பாசிட்டிவாக இருக்கும். அவருடைய எண்ணங்களுடைய ஒரு மிகச்சிறந்த மனிதன் கூட. அப்பேற்பட்ட அவருடைய பையன் விஜய் கனிஷ்கா. அண்ணன் ரவிக்குமாரை பற்றி உங்களுக்கு சொல்ல வேண்டியதே இல்லை. தயாரிப்பாளர்கள், இயக்குனர். என்னன்னா இது என்ன கோயின்சிடென்ட்னா 2 பேருமே தயாரிப்பாளர், இயக்குனர். 2 பேருமே படம் எடுத்த எந்த தயாரிப்பாளரும் லாஸ் ஆனதில்லை. ஸோ அப்படிப்பட்ட மிகச்சிறந்த இயக்குனர்கள் 2 பேரும். 2 பேருடைய ரவிக்குமார் நினைச்சிருந்தாங்கன்னா எல்லாம் இங்க பேசும்போது வந்து குரு பக்தி நான் அப்படி பார்க்கல, அவங்களுடைய நட்பாக தான் பார்க்குறேன். ஏன்னா அதில் வந்து சரத்குமார் சாரும் சேர்ந்துருக்காரு. ஸோ இவங்களுடைய நட்பு வந்து மிக போற்றுதலுக்குரியது. அதாவது இந்த படத்தை நான் விக்ரமன் சார்ட்ட நானே கேட்டேன், விஜயகணேஷ் வச்சு ஒரு படம் பண்றேன்னு சொல்லி ஃபோன் பண்ணி கேட்டிருந்தேன். இப்போ விக்ரமன் சார் சொன்னாங்க, இல்லை ரவிக்குமார்ட்ட கமிட் பண்ணியிருக்கேன் சார், அந்த படம் முடியட்டும் அப்படின்னாங்க. அவங்களுடைய நட்பு வந்து உண்மையாகவே எனக்கு ரொம்ப பிரமிப்பாக இருந்தது. அது ரவிக்குமாரை நினைச்சிருந்தாங்கன்னா வேற யாரையாவது டேரக்டர் வச்சு கூட பண்ணிக்கலாம். அப்பவும் அவர் வந்து அவருடைய அசிஸ்டண்ட்டை வச்சு இந்த படத்தை வந்து இயக்க வச்சிருக்காரு. இப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதர்கள் 2 பேருமே. இவர்கள் சேர்ந்து தயாரிக்கிற இந்த படம் வந்து நிறைய தயாரிப்பாளர்களை வாழ வைத்த இயக்குநர்களான இவருடைய படம் வந்து மிகப்பெரிய வெற்றி அடையின. விஜய் கனிஷ்காவுக்கு வந்து ஒரு நல்ல எதிர்காலம் இருக்கு. அவருடைய ஸ்கிரீன் பிரசன்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. படத்துல வந்து கௌதம் மேனன் சாரும் சரத்குமார் சாரும் வர சீன்ஸ்லாம் ரொம்ப பிரமாதமா இருக்கு. ட்ரைலர் பார்க்கும் போதே மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷன். படத்துக்கு பெரிய பலமா RR இருக்குன்னு நம்புறேன். ஏன்னா RR வந்து மிக சிறப்பா பண்ணியிருக்காரு. இந்த படம் வெற்றி படமா அமையணும். இதுக்கு பத்திரிகை நண்பர்கள் அனைவரும் உங்களுடைய ஒத்துழைப்பு கொடுக்கணும்னு கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி சார். அடுத்ததாக இயக்குனர் RV உதயகுமார் அவர்களை அன்போடு பேச அழைக்கிறோம். 3 பேர் தான் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் அர்ஜென்ட் எழுந்துட்டு போறீங்களே, என்ன அர்த்தம்? 3 பேர் பேசுற வரைக்கும் வெயிட் பண்ண முடியாதா? கொஞ்சம் உட்காருங்களேன், அசிங்கமா இருக்கும்ல. என்ன பேசுறதுன்னே தெரியல, எல்லாம் பேசிட்டாங்க. அதாவது எனக்கு சினிமாவில் வந்து ரொம்ப அதிகமாக தெரிஞ்ச டைரக்டர் எனக்கு ரவிக்குமார் தான். எனக்கு அடிக்கடி அவரோட நான் தொடர்பில் இருப்பேன். அப்போ இருந்தேன். ஒரு ஜாவா மோட்டர் சைக்கிள் புல்லட்டா, அதில் சர்ன்னு வருவார். அப்படியே நாங்கள் எல்லாம் ஒரு பேட்டி கொடுப்போம், நான் விக்ரமன் இவர். ஒரு ஃபஸ்ட்டு படம் முடித்த டைம் அப்போ இருந்து எனக்கு நான் ரொம்ப நேசிக்கிற என்னுடைய அன்பு சகோதரர் இவர். 2வது விக்ரமன் அப்படின்னா என் குடும்பத்தில் ஒருத்தர், அவ்வளோதான். எங்கள் குடும்பத்தின் தலைவர் மாதிரி எங்கள் அண்ணன். இப்போ அவர் வயசில் எனக்கு சின்னவர் இருந்தாலும் எங்கள் புது வசந்த மணியிலே எங்கள் அண்ணன், அவ்வளோதான். இன்னைக்கு திரைப்பட இயக்குனர்கள் சங்கம்னு ஒன்று உருப்படியாக இருக்குதுன்னா
அதை துவங்கி வச்சு அதை வழிநடத்தி அப்பப்போ ஃபோன் பண்ணி என்ன உதயகுமார் சார் நடக்குது, ஏதாச்சும் பிரச்சனை? ஒன்றும் இல்லை, ஏதாச்சும் பிரச்சனையாக இருந்தால் உங்ககிட்ட சொல்லுவேன். ஸோ இன்னும் அதில் எந்த ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டாலும் அது நல்லா இருக்கணும், அதுக்கு சரியாக இருக்கணும், அது சரியாக வரணும் என்ற ஒரு உணர்வாளர் தான் வந்து திரு விக்ரமன் அவர்கள். அவர் இந்த கடந்த ஒரு 2-3 ஆண்டுகளாக வந்து அவர் மனசுக்குள்ள நிறைய சுமைகள் இருக்கு. ஒரு பக்கம் அவருடைய இல்லத்தரசியாருடைய உடல்நலம், ஒரு பக்கம் தம்பியை கொண்டு வரணும், அவன் வரணும், இதெல்லாம் ஒரே நேரத்தில் வந்தது. அந்த இதுல வந்து உறுதுணையா நின்றவர் நம்ம KS ரவிக்குமார் அவர்கள். அதுதான் சொல்ல, உணர்வாளர்கள் ஒண்ணு. அதாவது என்னதான் இன்னைக்கு அண்ணன் தம்பிகளுக்குள்ளேயே அந்த அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வர மாட்டேங்குது. அக்கா தங்கச்சிக்கு வராது, அண்ணன் தம்பிகளுக்கு வராது. ஆனா இந்த உணர்வு வந்து இது நிச்சயமா ஒரு அற்புதமான ஒரு ரிசல்ட்டை கொடுக்கக்கூடிய ஒரு உணர்வு. அதுதான் ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு இந்த படத்துல, ஹிட் லிஸ்ட்ல. அப்போ கனிஷ்கா பத்தி சொல்லணும்னா, அவங்க அப்பாவுடைய ஆசை, அவங்க அம்மாவுடைய அரவணைப்பு, இந்த தம்பி அவனை தமிழ்ல சினிமாவில் நம்ம ஒரு இடத்த பிடிக்கணுன்ற தனக்குள்ள இருக்கிற ஒரு வைராக்கியம், இந்த 3 சேர்ந்து ஒரு அற்புதமான விதையா வந்து இந்த திரைப்படத்திலே விதைக்கப்பட்டிருக்கிறது. அதை சிறப்பாக அறுவடை செய்யக்கூடிய ஒரு விவசாயியா நம்ம ரவிக்குமார் இருக்கார். ரவிக்குமார் தொட்டதெல்லாம் தொடங்கும். அவர் மனசார எல்லாரும் சொன்ன மாதிரி ரவிக்குமார் பேச்சுக்காக எல்லாம் பேச மாட்டாப்புல. என்ன மனசுல இருக்கா டப்பு டப்புன்னு அடிச்சு போயிட்டே இருப்பாப்புல. நான் ஏதாவது தப்பா சொல்லிட்டேனா அப்படி. ரவி எப்பவுமே சரியா தான் செய்வாரு. அதே மாதிரி விக்ரமன் சரியா சிந்திக்கக்கூடியவர். உங்களுடைய நல்ல உள்ளங்களுக்கு நிச்சயமாக அனைத்து உள்ளங்களும் வாழ்த்தி கொண்டே இருக்கும். இன்னைக்கு தமிழ்நாடு திரைப்பட இயக்குனர் சங்கத்தில் அனைத்து உறுப்பினர்கள் சார்பாகவும் இந்த திரைப்படம் மிக